Good morning students. Today we are going to discuss about chapter 4 unit 8 biotechnology principles and process of biotechnology. So what is called biotechnology? Biotechnology is a science of applied biological process. In other words, it is science of development and utilization of biological process, forms and systems for the benefit of mankind and other life forms. அதாவது வேற ஒன்றும் இல்லைப்பா. ஸோ பயோடெக்னாலஜி என்ன அப்படின்னா ஏற்கனவே உள்ள ஒரு பயாலஜிக்கல் பிரின்சிபலை அப்ளை பண்ணி பார்க்கறது. இல்லை வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா பயாலஜிக்கல் ப்ராசஸ், ஃபார்ம்ஸ் அண்டு சிஸ்டம் இது என்ன பண்ணுறது நம்ம டெவலப் பண்ணுறது. அதாவது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸை டெவலப் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணுறது யாருக்காண்டு ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் மேன்கைண்ட் அண்ட் அதர் life forms. That is called biotechnology. The term biotechnology was coined by Carl Ericke. One more question pa. The biotechnology word யார் ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா கால் எரிக்கி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. டெவலப்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து இந்த பயோடெக்னாலஜி வந்து சரியா வேர்ல்டு லெவலில் வந்து ரீச் ஆகாமல் சரி டெவலப் ஆகாமல் இருந்தது. அதான் என்ன சொல்கிறோம்னா கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி சொல்கிறோம். கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி சொல்கிறோம். பட் இப்போ என்னாச்சு அப்படின்னா அது வேர்ல்டு வைட் நல்லா என்ன பண்ணுச்சு டெவலப் ஆயிடுச்சு இல்லையா. அப்போ அந்த ஃபீல்டை இப்போ என்ன சொல்கிறோம்னா மாடர்ன் பயோடெக்னாலஜின்னு சொல்கிறோம். ஓகேவா? தெர் ஆர் டூ பிரான்ச்சஸ். ஒன்று கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி, அனதர் ஒன் மாடர்ன் பயோடெக்னாலஜி. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா திஸ் இஸ் த கிச்சன் டெக்னாலஜின்னு சொல்லலாம். கிச்சன் டெக்னாலஜி டெவலப்டு பை அவர் ஆன்செஸ்டர்ஸ். ஆன்செஸ்டர் என்னப்பா நம்மளுடைய முன்னோர்கள். இட் இஸ் அன் ஓல்டு ஆஸ் ஹியூமன் சிவிலைசேஷன். ஸோ இதில் வேறு ஒன்றும் இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம நார்மலாக டெய்லி வீட்டில் சரியாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது, அதாவது இட்லி, தோசை, ஜீஸு, பாலாடை கட்டி, அப்புறம் ப்ரெட்டு, பீஸா இருக்கு இல்லையா. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இட்லி தோசைலாம் நம்ம வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா நம்ம என்ன செய்கிறோம் ரைஸு உளுந்து ரெண்டையும் அரைச்சி வச்சிடறோம். அது என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக ஃபெர்மெண்டேஷன் ஆகிடுது. எப்படிப்பா ஃபெர்மெண்டேஷன் ஆகுது சரியா அதில் உள்ள என்ன பண்ணுதுன்னா ஏனோரோபிக் பாக்டீரியம் இருக்கு இல்லையா. ஏனோரோபிக் பாக்டீரியம் மீன்ஸ் என்னப்பா ஆக்சிஜன் இல்லாமலே சர்வை பண்ணக்கூடிய பாக்டீரியா பேர் தான் ஏனோரோபிக் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அரிசி மாவில் உள்ள குளுக்கோஸ் இருக்கு இல்லையா அதை பிரேக் பண்ணி எத்தனால் CO2 மாறிடுது. அப்போ எத்தனாலாக மாறப்போ அதில் என்ன டெஸ்ட் கிடைக்குன்னா சோர் டெஸ்ட், புளிப்பு டெஸ்ட் கிடைக்கும். ப்ளஸ் CO2க்கு இப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த மாவு வந்து என்ன பண்ணுதுன்னா பொங்க ஆரம்பிச்சிடுது. ஓகேவா? ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜின்னு சொல்கிறோம். பாருங்கள், திஸ் டெக்னாலஜி யூசஸ் பாக்டீரியா and other microbes in the daily usage for preparation of dairy products like curd, ghee, cheese and in preparation of foods like idli, dosa, naan, bread and pizza. This conventional biotechnology also extends to preparation of alcoholic beverages like beer, wine, etc. அப்போ இந்த கன்வென்ஷனல்னா மீன்ஸ் இப்போ ஓல்டு ஆர் ட்ரெடிஷ்னல் தான். ட்ரெடிஷ்னல்னா ஸோ பாரம்பரியமிக்கன்னு அர்த்தம். ஸோ இது யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க இந்த ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் இருக்கு இல்லையா பீர், ஒயினை என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? பட் இதை வந்து இப்போவும் என்ன செய்கிறாங்க நம்ம வில்லேஜில் வந்து வில்லேஜில் மட்டும் கிடையாது சிட்டிலையும் என்ன பண்ணுறாங்க இந்த கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மாடர்ன் பயோடெக்னாலஜி. ஸோ இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் இன்வால்வ் ஆகுது. என்னென்ன டூல்ஸ் அப்படின்னா ஒரு சில என்சைம்ஸ் வெக்டர் யூஸ் ஆகுது. ஒரு சில என்சைம்ஸ் வெக்டர் சரியா. என்னென்ன என்சைம் அப்படின்னா DNA லீக்கேஜ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம். ஸோ தீஸ் டூ என்சைம்ஸ் ஆர் இன்வால்வ் இன் மாடர்ன் biotechnology. So these two enzymes are very very important in order to get as well as split the two different type of genes respectively. அதாவது கட் பண்ணுறதுக்கு ஒரு என்சைமையும் கட் பண்ணுற ஃப்ராக்மெண்ட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு என்சைமையும் யூஸ் பண்ணுறோம். அப்போ கட் பண்ணுறதுக்கு என்ன என்சைம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் யூஸ் பண்ணுறோம். ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன என்சைம் யூஸ் பண்ணுறோம்னா DNA
லிகேஸ். அப்போ இது ஒரு டூல். அடுத்து வந்து வெக்டர். அது என்னப்பா வெக்டருங்கிறது? வெக்டர் மீன்ஸ் என்னப்பா? குளோனிங் வெஹிக்கிள், குளோனிங் கேரியர்னு சொல்லலாம். அதாவது ஒரு ஆர்கானிஸில் உள்ள ஒரு ஜீனை கட் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்சைம் தேவைப்படுது. அந்த என்சைம் யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் ஆர்கானிஸில் உள்ள என்ன பண்ணுறோம்? ஜீனை கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கட் பண்ணுற ஜீன் என்ன செய்ய போகிறோம்? ஒரு வெக்டரில் ஜாயின் பண்ணணும். அந்த வெக்டர் தான் என்னது? கேரியர். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு ஆர்கானிஸ், இந்த டிஸ்கால்டு ரெசிபியன்ட் ஆர்கானிஸ்க்கு என்ன பண்ணுறாங்க? அந்த ஜீனை வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ அந்த வெக்டர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா த டிஸ்கால்டு பிளாஸ்மிட் சொல்கிறோம். அந்த வெக்டரோட நேம் என்னது? பிளாஸ்மிட். ஓகேவா? இப்போ இந்த பிளாஸ்மிட் இருக்குல்லையா, அந்த பிளாஸ்மிட் இஸ் கால்டு வெக்டர். இப்போ அந்த வெக்டரையும் அந்த ஜீனை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரெண்டையும் ஃபியூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபியூஸ் பண்ணுறது என்ன தேவைப்படுதுன்னா டிஎன்ஏ லிகேஸ்ங்கிற ஒரு என்சைம் தேவைப்படுது. இதானது மாடர்ன் பயோடெக்னாலஜி. இப்போ பாருங்கள், there are two main features of this technology that differentiated it from the conventional technology. ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த கன்வென்ஷனல் டெக்னாலஜிலேருந்து டோட்டலானது வேரி ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன், த எபிலிட்டி டு சேஞ்ச் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் கெட்டிங் நியூ ப்ராடக்ட்ஸ் வித் அ ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட் த்ரூ ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. அதாவது என்ன அப்படின்னா ஸோ ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணுது? அதோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணி நியூ ப்ராடக்டை என்ன பண்ணுது அப்படின்னா கன்வெர்ட் பண்ணுது. செகண்ட் ஒன், த ஓனர்ஷிப் ஆஃப் த நியூலி டெவலப்டு டெக்னாலஜி and its social impact. So today biotechnology is a $1 billion business around the world. Pharmaceutical companies, அதாவது ட்ரக்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா ட்ரக்ஸு அது, தென் ப்ரீவரிஸ் ஆல்கஹாலிக் பெவரேஜ் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ், தென் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அதாவது பயோ பெஸ்டிசைட், பயோ இன்செக்டிசைட், பயோ ஃபஞ்சிசைடு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கம்பெனி அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதர் பயோடெக்னாலஜி பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் apply biotechnological tools for the product improvement. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா what are the major focuses of biotechnology. ஸோ இந்த ஃபீல்டை வச்சு எந்தெந்த இதை வந்து என்ன பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபெர்மெண்டேஷன். ஸோ வாட் இஸ் கால்டு ஃபெர்மெண்டேஷன்? ஸோ ஃபெர்மெண்டேஷன் இஸ் ஏ ஏனரோபிக் ப்ராசஸ். அதனால் இப்போ ஏனரோபிக் ப்ராசஸ்னா அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் நடக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் சரியா ஃபெர்மெண்டேஷன், ஏனரோபிக் ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னா த பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் மாலிக்யூல்ஸ் இன்டு எத்தனால், என்சைம்ஸ், ஆன்டிபயோட்டிக், ஃபைன் கெமிக்கல்ஸ், விட்டமின் அண்ட் டாக்ஸின் வித் லிபரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. அதாவது புரியுதா? அதாவது என்ன பண்ணுறோம்னா ஒரு ஏனரோபிக் பாக்டீரியா அல்லது ஏனரோபிக் ஃபங்கஸை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா குளுக்கோஸை வந்து பிரேக் பண்ணுறோம். பிரேக் பண்ணும்போது இது எல்லாமே இந்த ரிலீஸ் ஆகுது, இதெல்லாம் ரிலீஸ் ஆகுது, ப்ராடக்ட் ரிலீஸ் ஆகுது. என்சைம்ஸு, ஆசிட்டு, ஆல்கஹால், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஃபைன் கெமிக்கல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் டாக்ஸின். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது? ஃபெர்மெண்டேஷன் கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா CO2 வந்து என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக லிபரேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பயோமாஸ். அது என்னப்பா பயோமாஸ்னா total cell content of particular organism called biomass. The biomass bulk production, bulk anappa total production, bulk production of single cell protein, alcohol and biofuel. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம். The biomass is used for alcohol, biofuel, SCP, single cell protein. ஓகேவா? அடுத்து enzyme. The enzyme is biosensors in processing industry. அதனப்பா பயோசென்சர்னா சிக்னலிங் மாலிகுல்ஸ் பயோசென்சர். ஓகேவா? அடுத்து பயோஃபியூவல்ஸ். அதாவது பயோஃபியூவல்னா பிளான்ட்டு அல்லது அனிமல் இதோட ப்ராடக்டை யூஸ் பண்ணினோன்னா ஃபியூவலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தட் இஸ் கால்டு பயோஃபியூவல் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ஆல்கஹால், மீத்தேன். இதெல்லாம் பயோஃபியூவலுக்கு எக்ஸாம்பிள். ஹைட்ரஜன் ஒரு பயோஃபியூவல் சொல்லலாம், ஆல்கஹால் ஒரு பயோஃபியூவல் சொல்கிறான், ப்ளஸ் மீத்தேனது ஒரு பயோஃபியூவலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து மைக்ரோபியல் இனாக்குலன்ஸ். அதனப்பா மைக்ரோபியல் இனாக்குலன்ஸ்னால் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு மைக்ரோபியல் இனாக்குலன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியா. பாக்டீரியா இஸ் ஏ மைக்ரோபியல் இனாக்குலன்ட். ஸோ அதை என்ன பண்ணுவோம்? அதை யூஸ் பண்ணி பயோ ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணுறோம், நைட்ரஜன் ஃபிக்ஸரை யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பாக்டீரியா, ஒரு சில ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து பயோ ஃபெர்டிலைசரை யூஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாஸ்டாக்,
அனாபீனா, ஆசிலட்டோரியா, சைட்டோனிமா, ரிவலோரியா இதெல்லாம் என்னதுப்பா ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் சயனோபாக்டீரியா. எதுக்கு யூஸ் ஆகுது? பயோஃபெர்டிலைசராக உயிர் உரமாக யூஸ் ஆகுது. அடுத்து ஒரு சில பாக்டீரியா ஒரு சில ப்ளூ கிரீன் என்ன பண்ணுதுன்னா அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எதெல்லாம் அப்படின்னா ரைசோபியம் வந்து ஒரு பாக்டீரியா ரைசோபியம். இது என்ன பண்ணோம்னா மோஸ்ட்லி ரைசோபியம் எங்கே இருக்கும் அப்படின்னா லெகுமினஸ் பிளான்ட் இருக்கு இல்லையா, லெகுமினஸ் பிளான்ட்டோட ரூட்டில் இருக்கும். அந்த ரூட்டில் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணும். அதான் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து பிளான்ட் அண்ட் அனிமல் செல் கல்ச்சர். பிளான்ட் அண்டு அனிமல் செல் கல்ச்சர் இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் அண்டு மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ். அப்போ எதெல்லாம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் சொல்லலாம் அப்படின்னா அல்கலாய்டு, ஸ்டீராய்டு, டர்பினாய்டு, ஃப்ளேவனாய்ட்ஸ், குளுக்கோசைட்ஸ் இதெல்லாம் என்னப்பா செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஆர் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மாடர்ன் பயோடெக்னாலஜி. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபைன் கெமிக்கல்ஸ், என்சைம்ஸ், வேக்சின்ஸ், growth hormones, antibiotics and interferon. What is called interferon? Interferon is a antiviral protein. அதாவது வைரஸ்க்கு எகென்ஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய வேலை செய்யக்கூடிய ப்ரோட்டீன் பேர் தான் இருப்பா இன்டர்ஃபரான். இந்த வேக்சின் தெரியுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசன்ட் என்ன போய்கிட்டு இருக்கு வேக்சின். என்ன வேக்சின்? கொரோனா வேக்சின், COVID-19. ஃபார் எக்ஸாம்பிள் கோவிஷீல்டு, கோவேக்சின், ஸ்புட்னிக் இதெல்லாம் என்னப்பா வேக்சின். அப்போ அந்த வேக்சினில் எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா வித் ஹெல்ப் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க இந்த வேக்சினை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து ப்ராசஸ் இன்ஜினியரிங். த ப்ராசஸ் இன்ஜினியரிங் இஸ் எ டூல்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இஸ் யூஸ்டு ஃபார் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ வாட் இஸ் கால்ட் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட்? எஃப்ளூயன்ட் மீன்ஸ் என்னப்பா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வேஸ்ட் என்ன பண்ணுறோம் அதை ட்ரீட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய வாட்டர் என்ன செய்கிறோம் ரீசைக்கிள் பண்ணுறோம். ரீசைக்கிள்னா சரியா இம்ப்யூர் வாட்டரை ஓரளவு ரீசைக்கிள் பண்ண எப்படி இருக்கும் ஓரளவு பியூர் வாட்டராக கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த வாட்டர் என்ன பண்ணுறோம் பக்கத்தில் உள்ள பிளான்ஸ்க்கு நம்ம வாட்டரை இரிகேட் பண்ணலாம், தண்ணீர் பாய்ச்சலாம். ஓகேவா? இதான் என்னப்பா வாட்டர் ரீசைக்ளிங். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சரியா இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜி இருக்கு இல்லையா, மாடர்ன் பயோடெக்னாலஜி அண்டு ஓல்டு பயோடெக்னாலஜியை பற்றி தான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 4.3 traditional biotechnology or conventional or old biotechnology. So already we know that it is the kitchen technology developed by our ancestor that was using the fermenting bacteria. ஓகேவா? இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபெர்மெண்டிங் பாக்டீரியா இருக்கு இல்லையா. ஸோ ஃபெர்மெண்டிங் பாக்டீரியா மீன்ஸ் இந்த பாக்டீரியா என்ன பாக்டீரியா இருக்கும் ஏனரோபிக் பாக்டீரியா இருக்கும். ஏனரோபிக் பாக்டீரியான்னு சொன்னப்பா the bacteria which is survive in the absence of oxygen. அதாவது ஆக்சிஜன் இல்லாமலே சர்வை பண்ணும் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஏனரோபிக் பாக்டீரியா. மோஸ்ட்லி ஏனரோபிக் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபெர்மெண்டேஷன் என்ன செய்யும் இன்வால்வ் ஆகும். ஸோ அதான் இங்கே பார்க்க போகிறோம் 4.3.1 ஃபெர்மெண்டேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 மார்க் கொஸ்டின்ப்பா. ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் வாட் இஸ் கால்டு ஃபெர்மெண்டேஷன் இந்த இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இது வரைக்கும் முடிச்சணும். இது ஒரு 3 மார்க் கொஸ்டின் அல்லது 2 மார்க் கொஸ்டின் வாட் இஸ் கால்டு ஃபெர்மெண்டேஷன். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் ஆன்சர் வாட் இஸ் கால்டு சைமாலஜி. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் பை ஈஸ்ட் வரைக்கும் முடிச்சணும். இப்போ 2 ஷார்ட் ஆன்சர் இந்த பேராகிராஃபில் இருக்குது, நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு த வேர்டு ஃபெர்மெண்டேஷன் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த லட்டின் வெர்பு ஆர் வேர்ட் ஃபெர்வியர். சரியா? 1 மார்க் கொஸ்டின். ஃபெர்வியர் மீன்ஸ் என்னப்பா டு பாயில் அர்த்தம், டு பாயில். ஓகேவா? பாயில் மீன்ஸ் என்னப்பா அதை ஹீட் பண்ணுறது, டு பாயில். Fermentation refers to the metabolic process in which organic molecules, that is glucose என்னது organic molecules are converted into acid, gases or alcohol in the absence of oxygen or any electron transport chain. அதாவது என்ன பண்ணுன்னா ஏனரோபிக் பாக்டீரியா இந்த குளுக்கோஸ் என்ன பண்ணுது பிரேக் பண்ணும்போது எதெல்லாம் ரிலீஸ் ஆகும் CO2 ரிலீஸ் ஆகும், ப்ளஸ் என்ன ரிலீஸ் ஆகுதுன்னா இந்த இருக்குல்லையா ஆர்கானிக் ஆசிட்டு கேஸு ஆல்கஹால் ஃபுல்லாக என்ன செய்யும் ரிலீஸ் ஆகும். பட் இந்த ப்ராசஸ்க்கு என்ன தேவையில்லை ஆக்சிஜன் தேவையில்லை, ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அல்லது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் யூஸ் பண்ணி என்ன செய்யும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஓகேவா? இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோ ஃபெர்மெண்டேஷன்.
It is a anaerobic process. அடுத்து பாருங்க, the study of fermentation and its practical use is called zymology. இது short answer question பா. What is called zymology அல்லது define zymology னு கேட்பாங்க. இதிலிருந்து மார்க் பண்ணிக்கோ. The study of fermentation and its practical uses is called zymology and originated in 1856. இது எப்போ டெவலப் பண்ணாங்க, ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா, ஸோ 856 என்னது ஆரிஜின் ஆச்சு. When French chemist Louis Pasteur demonstrated that fermentation was caused by yeast. சரியா, நோட் பண்ணிக்கப்பா. இந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்னு சொன்னது யாருன்னு அப்படின்னா, இதை கண்டுபிடிச்சது யாருன்னா லூயிஸ் பாஸ்டர். சரி, அந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு எந்த ஆர்கானிசம் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு என்னப்பா, ஈஸ்ட். ஈஸ்ட்டுங்க தெரியுங்களா? ஈஸ்ட் இஸ் ஏ யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஃபங்கஸ். இது ஒரு ஃபங்கஸ் பா, பூஞ்சை. யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஃபங்கஸ் ஆனது ஈஸ்ட்டு. இதோட பைனாமியல் என்னப்பா, சக்காரோமைசிஸ் செரிவிசியே. இதோட பைனாமியலானது சக்காரோமைசிஸ் செரிவிசியே. ஓகேவா, இது வரைக்கும் நோட் பண்ணிக்க. இது another one short answer. ஓகேவா. நெக்ஸ்ட்டு, fermentation occurs in certain types of bacteria and fungi that require an oxygen free environment to live. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெர்மெண்டேஷன் எங்கே நடக்கும், எல்லா ஆர்கான்ஸும் நடக்குமானா நடக்காது. ஏனோரோபிக் பாக்டீரியா அண்ட் ஏனோரோபிக் ஃபங்கஸில் மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த பாக்டீரியா ஃபங்கையும் சர்வே பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, ஆக்சிஜன் இல்லாத என்விரான்மெண்ட்டு தேவைப்படுது. அப்போ தான் என்ன செய்யும், அது அங்கே வந்து சர்வை பண்ண முடியும். அடுத்து, the process of fermentation are valuable to the food and beverage industries with the conversion of sugar into ethanol to produce alcoholic beverages. The release of CO2 by yeast used in leavening of bread and with the production of organic acid to preserve and flavor vegetable and dairy products. ஓகேவா. அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ப்ராசஸில் இந்த ஆர்கானிக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் குளுக்கோஸ் என்ன பண்ணுது, பிரேக் பண்ணுது அல்லது ஃபெர்மெண்ட் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா, அது CO2 மாற்றுது. அதுபோக அதுலேருந்து என்ன ரிலீஸ் ஆகுது, ஆர்கானிக் ஆசிட் ரிலீஸ் ஆகும், எத்தனால் ரிலீஸ் ஆகும், ஓகேவா, கேஸஸ் ரிலீஸ் ஆகும், ஆல்கஹால் ரிலீஸ் ஆகும். இது ஃபுல்லாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது, ப்ளஸ் எங்கே யூஸ் ஆகுது, பெவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல அங்கே யூஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா பெவரேஜில் என்ன பண்ணுது அப்படின்னா, சுகர் வந்து எத்தனால மாறுது, மாறும்போது என்ன பண்ணுதுன்னா CO2 ரிலீஸ் ஆகுது. இந்த CO2 எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, CO2 ப்ளஸ் எத்தனால் இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, லெவனிங் ஆஃப் பிரெட். இப்போ லெவனிங் மீன்ஸ்ப்பா சாஃப்டனிங். ஒரு பிரெட்டு சாப்பிட்றதுக்கு யார் காரணம் அப்படின்னா அந்த ஈஸ்ட்டு தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, வித் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட். சரி, ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ப்ரிசர்வ். ஓகேவா, ப்ரிசர்வ் அண்டு ஃப்ளேவர் வெஜிடபிள் அண்டு டைரி ப்ராடக்ட்ஸ். வெஜிடபிளையும் டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, டைரி பால் உற்பத்தியிலேருந்து பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு பாதுகாக்கிறதுக்கும் அதோடைய ஃப்ளேவர் என்னப்பா, இம்ப்ரூவ் த ஃப்ராக்ரன்ஸ். அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மெல்லை வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கும் சரியா இந்த ப்ராசஸ் வந்து யூஸ் ஆகுது. எந்த ப்ராசஸ் யூஸ் ஆகுது, அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் ஆகுது. உண்மையில் கேட்கலாம்ப்பா, ஃபெர்மெண்டேஷன் இஸ் ஏ டேஷ் ப்ராசஸ். என்ன ஆன்சர் பண்ணுவீங்க, இட் இஸ் an anaerobic process. as a result of fermentation what will happen, அப்போ என்ன ரிலீஸ் ஆகும், ஸோ ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்சோன்னு என்ன கேஸ் ரிலீஸ் ஆகும்னா CO2 வந்து ரிலீஸ் ஆகும். ஓகேவா, இது 1 மார்க் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட்டு பயோ ரியாக்டர்ப்பா, இது 3 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கப்போ. பயோ ரியாக்டர் சரியா, 3 மார்க் கொஸ்டின். The bioreactor is otherwise called fermenter. ஒன்று சரியா 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. Bioreactor is otherwise called fermenter. So bioreactor or fermenter is a vessel or a container that is designed in such a way that it can provide an optimum environment in which microorganisms or their enzymes interact with the substrate to produce a required product. புரியுதாப்பா, என்ன பண்ணுறோம், இந்த பயோரியாக்டர் என்னப்பா, ஒரு பெரிய கண்டெய்னர்ப்பா, ஒரு பெரிய வெசல் கண்டெய்னர் இருக்கும். அதுக்குள்ள என்ன பண்ண போகிறோம், அதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ராடக்டை வந்து
நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். அப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு சில ரா மெட்டீரியல் தேவைப்படுது. இட் இஸ் கால்டு சப்ஸ்ட்ரேட். அந்த ரா மெட்டீரியல் பேர் என்ன வருப்பா? சப்ஸ்ட்ரேட்னு சொல்கிறோம். இந்த சப்ஸ்ட்ரேட் மட்டும் போதாது, இந்த சப்ஸ்ட்ரேட் என்ன ஆட் பண்ணுறோம்? நம்ம வந்து மைக்ரோ ஆர்கானிசத்தை என்ன செய்கிறோம்? ஆட் பண்ணுறோம். மைக்ரோ ஆர்கானிசத்தை ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுதுன்னா, இந்த மைக்ரோ ஆர்கானிசம் அல்லது அதோட என்சைம் என்ன பண்ணுதுன்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் கூட என்ன பண்ணுது? ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணி என்ன ரிலீஸ் பண்ணுது? நம்ம என்ன ப்ராடக்டை சரியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுதுன்னா ரிலீஸ் பண்ணிடுது. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்த பயோரியாக்டர் ஏரேஷன் எஜிடேஷன். எதுனப்பா எஜிடேஷன்னா? சேக்கிங், அதாவது சேக்காது, குலுங்கிறது. எஜிடேஷன், டெம்பரேச்சர் அண்டு pH ஆர் கண்ட்ரோல்டு. ஓகேவா? அப்போ இந்த 4 ஹாஸ்பிட்டல் என்ன செய்யும்? நம்ம வந்து சரியாக கண்ட்ரோல்டு கண்டிஷன் இருக்கும். இதெல்லாம் ஏரேஷன், சரியாக ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும். எஜிடேஷன், இப்போ எஜிடேஷனா? சேக்கிங், அதாவது சரியா அது என்ன செய்யும்? சேக் ஆகிக்கிட்டே இருக்கணும். அடுத்து டெம்பரேச்சர், pH, இந்த 4 என்ன செய்யும் அப்படின்னா கண்ட்ரோல்டு கண்டிஷனில் நம்ம என்ன செய்யணும்? மெயின்டைன் பண்ணணும். தென் ஃபெர்மெண்டேஷன் இன்வால்வ்ஸ் 2 ப்ராசஸ், நேம்லி அப்ஸ்ட்ரீம் அண்டு டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அப்ஸ்ட்ரீம் அண்டு டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஓகேவா? நோட் பண்ணிக்கோ, அப்ஸ்ட்ரீம் அண்டு டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் பார்க்குறது, ஸோ வாட் இஸ் கால்டு அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்? So all the process before starting of the fermenter, such as sterilization of the fermenter, preparation and sterilization of culture medium and growth of the suitable inoculum are called upstream process. Okay, அது என்ன upstream processனா? ஸோ upstream process வேறு ஒன்றும் இல்லைப்பா, நம்ம இந்த ஃபெர்மெண்டரை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சரி ஃபஸ்ட் என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெர்லைஸ் பண்ணுறது. இப்போ ஸ்டெர்லைஸ்னா க்ளீனிங் பண்ணுறது. எப்படி க்ளீனிங் பண்ணுறது? சரியா, எத்தனால் இருக்குல்லப்பா, எத்தனால், மெர்க்குரி குளோரைடு, கால்சியம் ஹைப்போக்ளோரைடு, சோடியம் ஹைப்போக்ளோரைடு இருக்குல்ல, இதை வச்சு என்ன செய்யணும்? நல்லா தரவாக ஸ்டெர்லைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஹீட் பண்ணணும். இதானது ஸ்டெர்லைசேஷன். ஸோ அப்போ ஸ்டெர்லைசேஷன் என்னப்பா, சிம்பிளாக சொல்லப்போனால் அதை வந்து என்ன பண்ணுறது? க்ளீன் பண்ணுறது. ஏன் ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம்? உள்ளே வந்து ஹார்ம்ஃபுல் அன்வான்ட் மைக்ரோ ஆர்கானிசம் இருந்தால் நம்ம அந்த கெமிக்கல்ஸை வச்சு க்ளீன் பண்ணும்போது டெத் ஆயிரும். ஸோ அதே மாரி ஒரு சில மைக்ரோப்ஸ் உள்ளே இருந்து என்ன செய்யும்? நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன செய்யும்? டெத் ஆயிருமே. தட் இஸ் கால்டு ஸ்டெர்லைசேஷன். ஓகேவா? அடுத்து என்ன செய்யுது? ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ப்ரிப்பரேஷன் அண்ட் ஸ்டெர்லைசேஷன் ஆஃப் கல்ச்சர் மீடியம், தென் அண்ட் க்ரோத் ஆஃப் த சூட்டபிள் இனாக்குலம். சரி, இதெல்லாம் என்ன பண்ணுறோன்னு நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த வெசலை க்ளீன் பண்ணுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? கல்ச்சர் மீடியத்தை என்ன பண்ணுறோம்? ப்ரிப்பேர் பண்ணி அந்த கல்ச்சர் மீடியத்தை என்ன பண்ணுறோம்? ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். எதில் வச்சு ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம்னா, ஆட்டோக்ளாவ்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். அதில் வச்சு என்ன பண்ணுறோம்? 121 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபெர்மெண்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ் இருக்குல்லையா? தட் இஸ் கால்டு அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். என்னப்பா அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ்னா? ஸோ ப்ரீ ஈவெண்ட் அர்த்தம். PRE ப்ரீ ஈவெண்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். அது என்னப்பா டவுன்ஸ்ட்ரீம்னா? ஸோ போஸ்ட் ஈவெண்ட். ஸோ போஸ்ட் ஈவெண்ட் என்னப்பா? போஸ்ட் மீன்ஸ் ஆஃப்டர். அதாவது ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்ச உடனே என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம்னா தட் இஸ் கால்டு டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். பாருங்கள், all the process after the fermentation process is known as the downstream process. ஞாபகம் வச்சுக்கோ, டவுன்ஸ்ட்ரீம்னா போஸ்ட் ஈவெண்ட், ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்ச பிறகு பண்ணக்கூடிய ப்ராசஸ். அப்ஸ்ட்ரீம்னா ப்ரீ ஈவெண்ட், ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய ஈவெண்ட்டுக்கு பேர் சரியா அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸ். இப்போ பாருங்கள், இதில் இப்போ ப்ராசஸ் சார் ஃபெர்மெண்டேஷனுங்கிற ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஸோ திஸ் ப்ராசஸ் இன்க்ளூட்ஸ் டிஸ்டிலேஷன், சென்ட்ரிஃபியூஜிங், ஃபில்ட்ரேஷன் அண்டு சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். சரியா, டிஸ்டிலேஷன், சென்ட்ரிஃபியூஜிங், ஃபில்ட்ரேஷன் அண்டு சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த 4 ப்ராசஸ் இருக்குல்லப்பா, இந்த 4 ப்ராசஸில் வந்து ஏதாச்சும் 1 or 2 ப்ராசஸ் யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? நம்ம வந்து உள்ள ப்ராடக்டை வந்து என்ன செய்ய போகிறோம்? சரியா எக்ஸ்ட்ரா வெளியே செப்பரேட் பண்ணி எடுக்க போகிறோம். பட் எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்து இந்த 4 ஈவெண்ட்டும் என்ன பண்ணாது? இன்வால்வ் ஆகுது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் இந்த ஒவ்வொரு ஈவெண்ட் என்ன செய்யும்? இன்வால்வ் ஆகும். ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு டிஸ்டிலேஷன் சப்போர்ட் பண்ணும், ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு சென்ட்ரிஃபியூஜன் சப்போர்ட் பண்ணும், ஒரு சில ப்ராடக்ட்டு ஃபில்ட்ரேஷன் சப்போர்ட் பண்ணும் இல்லையா? ஸோ பட் இந்த 4 ப்ராசஸும் இந்த டவுன்ஸ்ட்ரீம் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. பட் இந்த 4மே என்ன பண்ணாது? எல்லா ப்ராடக்ட்டுக்கும் வந்து என்னது? சப்போர்ட் பண்ணாது. அடுத்து பாருங்கள், மோஸ்ட்லி திஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் அ பியூரிஃபிகேஷன் ஆஃப் த டிசைடு ப்ராடக்ட். ஓகேவா?
ஸோ ஜென்ரலாக நம்ம இதில் அதிகமாக என்ன யூஸ் ஆகுதுன்னா பியூரிஃபிகேஷன், சரியா, சுத்தப்படுத்துறது, தூய்மைப்படுத்துறது. மோஸ்ட்லி திஸ் ப்ராசஸ் இன்வால்வ்ஸ் பியூரிஃபிகேஷன் ஆஃப் த டிசைடு ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த கண்டெய்னர் இருக்குல்ல, அந்த ஃபெர்மெண்டர் யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், சரி, SCP சிங்கிள் செல் ப்ரோட்டீன் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் என்ன செய்ய போகிறோம், பியூரிஃபை பண்ணி என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அந்த பியூரிஃபிகேஷன்ங்கிறது ஒரு காமன் ஈவெண்ட். ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஃபெர்மெண்டேஷனில் 2 ஸ்டெப் பார்த்துருக்கோம். ஒன்று டவுன் ஸ்ட்ரீம், இன்னொன்று என்னப்பா அப் ஸ்ட்ரீம் பார்த்துருக்கோம். டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறது என்னப்பா போஸ்ட் ஈவெண்ட், அப் ஸ்ட்ரீம்ங்கிறது என்னப்பா ப்ரீ ஈவெண்ட். அது முன்னாடி பண்ணுறது, டவுன் ஸ்ட்ரீம் என்னப்பா பின்னாடி பண்ணுறது. ஓகே, சரி, ஓகே. ஸோ ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.